ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிம்போசியம்னா என்ன, சிம்போசியத்துக்குள்ளே என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அண்ட் அதில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி பண்ணுது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட கூடவே நான் எப்படியோ ஒரு சிம்போசியம் அட்டன் பண்ணேன். இது எனக்கு எத்தனாவது சிம்போசியம், இந்த அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியில் இருக்கிற இந்த காலேஜுக்கு நாங்கள் எப்படி சிம்போசியம் போனோம், அங்கே என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல சிம்போசியம்னா என்னன்னு பார்ப்போம். சிம்போசியம் அப்படிங்கிறத ஒரு ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஐடியாக்கள் நம்ம எப்படிலாம் ஒரு ப்ராஜெக்டை ஒரு டாப்பிக்கை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய அவங்களோட அபிப்பிராயம் என்ன, அவங்களோட ஐடியா எப்படி இருக்குது, அவங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் நமக்குமே கிடைக்கும். இது மாதிரி நம்ம வெளியில் போயிட்டு சிம்போசியம் அட்டன் பண்ணும்போது தான் நம்மளால் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலேஜில் இருக்கும்போது செகண்ட் இயரில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிம்போசியம் அட்டன் பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன லோக்கலில் இருக்கிற சிம்போசியம் அட்டன் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வெளியில் லோக்கலில் இருக்கிற சிம்போசியம் அட்டன் பண்ணுறதை விட கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ட்ராவல் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். நல்ல ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அது இல்லாமல் அந்த சிம்போசியத்தில் உங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸும் கிடைக்கும். அது மூலிமா உங்களுக்கு வருங்காலத்தில் நிறைய ஐடியா ஷேர் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் கேட்குறதுக்கும் நிறைய மென்டார்ஸும் உங்களுக்கு கிடைப்பாங்க. அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் தெரியாமல் தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த வழியாக போயிட்டு இருந்த ஒரு பிரதர் வந்து ஹெல்ப் பண்ணார். நான் கிட்டத்தட்ட அந்த வழியாக தான் போகிறேன், வாங்க ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஸ்கூட்டிலேயே போயிட்டு ட்ராப் பண்ணார். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்து இறங்கியாச்சு. அங்கேருந்து காலேஜ் ஹாஸ்டல் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்டல் அங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து. ஸோ அங்கேருந்து நடந்து போயிட்டோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருட்டில் கொஞ்சம் தூரம் தனியாக நடந்து போயிட்டு இருந்தோம். நடந்து போயிட்டு ஹாஸ்டல் உள்ள ஓப்பன் ஹாலில் தான் நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓப்பன் ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது, ரொம்ப கூலிங்காக இருந்தது, கிளைமேட் சரியில்லை. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் நாங்கள் ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டோம் ஈவெண்ட்டுக்கு. ஓகே ப்ரோ, காரைக்குடிலாம் போயிருக்கீங்க, அங்கே போய் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, வி ஹேவ் நாட் எனஃப் டைம். ஸோ எங்களுக்கு போதுமான நேரம் இல்லாதனால எங்களால் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஆனால் அந்த காலேஜில் ரெஜிஸ்டர் பண்ண எல்லா ஈவெண்ட்லேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் முயற்சி பண்ணேன். பட் எல்லா ஈவெண்ட்லேயுமே எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை. முக்கியமாக நிறைய விஷயங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே புதுசாக இருந்தது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. எங்களோட மைண்ட் செட்டையுமே சில விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணது இந்த சிம்போசியம் தான். அண்ட் நாங்கள் காலேஜை சுற்றி நிறைய ஒரு பெரிய ஒரு பச்சை பசு நிறைய விஷயங்கள் இருந்தது. ஒவ்வொன்றா சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப தூரம் போக முடியல அப்படின்னாலும் பக்கத்தில் அங்கங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சி. இங்கெல்லாம் விநாயகர் இருக்காது. இப்போ மறுபடியும் நாங்கள் எங்கே நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நாங்கள் வந்து ரொம்ப இருட்டில் பாதாளத்துக்குள்ளே நடந்து போயிட்டுருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கும்போது. ஸோ அதே தான் நாங்கள் திரும்பி ஹாஸ்டல் போகிறோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியில் வந்து டீ குடிக்கிறதுக்காக வெளியில் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். ஸோ மறுபடியும் இப்போ நாங்கள் ஹாஸ்டல் போகிறோம். ஹாஸ்டலில் இங்கே வந்து தொல்காப்பியர் இல்லம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கு. நாங்கள் வந்து இங்கேன்னா அப்துல் கலாம் இல்லம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு கம்பர் இல்லம்னு சொல்லிட்டு நிறைய ஹாஸ்டல் இருக்குது. இதில் வந்து புதுசாக கட்டின ஹாஸ்டலுக்கு தான் நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த ஹாஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் மீன்ஸ் கொஞ்சம் க்ளீனாக கொஞ்சம் நீட்டாக இருந்தது, புதுசாக கட்டின பில்டிங் அப்படிங்கிறதுனால. இங்கே வந்து ஒரு என்ஐடி காலேஜ் அப்படிங்கிற மாதிரியான லுக்கில் இருந்தது. உள்ளவே சைக்கிளிங் பண்ணுறதுக்காக நிறைய சைக்கிள்ஸும் நிப்பாட்டி இருந்தாங்க. பட் இதை வந்து காலேஜ் ப்ரொவைட் பண்ணுறதா இல்லை இவங்களாம் ஓனாக பை பண்ணுறதா எனக்கு தெரியலை. மேபி இவங்க ஓனாக பை பண்ணி வச்சுருப்பாங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே இது பண்ணுறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு. இதுவே ஒரு லாங் ட்ராவல் மாதிரி தான் இருந்தது. ஜஸ்ட்டு ஹாஸ்டல் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் பரப்பளவு ரொம்ப லாங்காக இருந்தது. ஒவ்வொன்றும் அவ்வளோ ஹாஸ்டல்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருந்தது. ஸோ நாங்கள் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒவ்வொன்றா சுற்றி பார்த்துக்கிட்டே போனோம். நாங்கள் தங்கியிருந்த ஹாஸ்டல், இப்போ நீங்கள் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஹாஸ்டலில் தான் உள்ளே நாங்கள் போயிட்டு ஓப்பன் ஹால் வந்து வச்சுருந்தாங்க ஹாஸ்டலுக்குள்ளே. அங்கே தான் போயிட்டு சாப்பிட்றது எல்லாமே அங்கே தான் பண்ணணும். ஸோ நாங்கள் பேக்கிங் பண்ணிட்டு அடுத்தது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சிம்போசியத்துக்கு ரெடி ஆகிட்டு நான் காலேஜை காட்டுறேன் இப்போது. I invite our CSE Association Secretary Mr. R. Satyan to light the lamp of courage. This is our prototype paper to resolve this issue. So this paper is current data and supply data. So we use CNN and NLP, natural language processing, for our data sets to the predicting whether the future. A few moments later.
Any specific technique you are using in your lab for predicting? Natural language processing. பயிர் பண்ணுறாங்க 2,000 years later. அப்போ எனக்கு பாதிக்கும்ல இது வரைக்கும் நான் எத்தனை சிம்போசியம் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இதுவரை நான் 5 ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இந்த அழகப்ப செட்டியார் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்த இந்த சிம்போசியத்தையும் சேர்த்து நான் இதுவரை 5 சிம்போசியத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சிம்போசியத்துலேயும் நான் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், எனக்கு என்னென்ன தெரியுது, என்னென்ன கற்றுக்கிறேன், பட் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் மென்ஷன் பண்ணிட்டு வரேன். இதுவரை நான் கலந்துக்கிட்ட எல்லா சிம்போசியம் ஈவெண்ட்ஸோட யூடியூப் வீடியோ வந்து என்னோட சேனலில் இருக்குது. இந்த எல்லா வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னதான் இவ்வளோ பாசிட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் தாட் இருக்கும்ல. இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு கடைசி வரலும் நாங்கள் சர்டிஃபிகேட்டே வாங்கலை. ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து ஈவினிங் பிஎம் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவினிங் 5:30க்கு எங்களுக்கு ட்ரெயின். ஸோ அதனால் நாங்கள் காலேஜ்லேருந்து லாங் ட்ராவல் பண்ணி தான் போகணும். ஆல்ரெடி எங்களுக்கு 1 hour or 1.5 hours சீக்கிரமாக போனால் தான் எங்களால் ட்ரெயின் பிடிக்க முடியும். ஸோ அதனால் நாங்கள் ஈவினிங்கே சீக்கிரமாக கிளம்புனதுனால எங்களால் சர்டிஃபிகேட் வாங்க முடியல. அதுக்கு போல் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சர்டிஃபிகேட்டாகவே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு ஃபீல் ஆச்சு.